யாருமே யோசிக்காததை நாம் யோசித்தால் மட்டும்தான் உலகம் நம்மை பற்றி யோசிக்கும் என்று சொன்னார் ஊபரோட ஃபவுண்டர்ல ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டிராவிஸ். யாருமே யோசிக்காததை நீங்க யோசிங்க, அச்சீவ் பண்ணுங்க. பிபி ஆப்னு ஒரு ஆப், அண்மையில தான் அந்த நண்பர் எனக்கு பெனின் நார்வேல ஆளு. இப்போ நம்ம ஊபருக்கு தனியா, ஜொமேட்டோ தனியா, நம்ம வந்து ஸ்விக்கி தனியா, எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப்பா இருக்குல்ல. ஒரு தமிழர் நார்வேல் மண்ணை சார்ந்தவர் முதல் முறையா பிபி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி ஒன் பாயிண்ட் சொல்யூஷன், கிராசரிக்கு, மூவிஸ்க்கு, ஹாலிடேஸ் பேக்கேஜ்க்கு, எல்லாத்துக்குமே A to Z நீங்க அதுல பண்ணிக்கலாம். ஒரு தமிழர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஐடியா ஆரம்பிக்கிறப்ப விமர்சிக்கப்படலாம், அவர் பார்க்கறப்ப, அவர்கிட்ட பேசுறப்ப அவருடைய கனவுகள் கண்கள்ல தெரியும். ஒன்னே ஒன்று சொல்றேன், நாளைக்கு எல்லாமே சக்சஸ் ஆற வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த வெக்கமும் இல்லாம நம்மளால அதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? பிபி ஆப்ங்கிறது நாளைக்கு இன்னைக்கு பிளே ஸ்டோர்லயும் நமக்கு வந்து ஆப் ஸ்டோர்லயும் அப்ரூவலுக்கு போயிருக்கு. சீக்கிரம் அப்ரூவ் ஆகி வரப்போகுது. நம்ம நண்பர், என்னுடைய நண்பர், பெருமையா அந்த இடத்துல சொல்றேன், அவர் தான் நான் இங்க வரதுக்கான காரணமும் கூட. அதனால அந்த மனிதருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல், நன்றி சொல்லிடலாம். நாளைக்கு பிபி ஆப் வரப்ப ஏதோ ஒரு ஆப், ஒரு சைனா ஆப், வெளிநாட்டுக்கார கண்டுபிடிச்சது நினைக்காம நம்மால் கண்டுபிடிச்சது டவுன்லோட் பண்ணோட சந்தோஷமா டவுன்லோட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. அடுத்தவங்க சந்தோஷம் கெடுத்துடாதீங்க. லைஃப்ல எவ்வளவு ஃபன் இருந்தாலும் கொஞ்சம் சின்சியாரிட்டி இருக்கட்டும். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, அதை நாமளே காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much. லவ் யூ ஆல்.